சார் ஹாய், நான் உங்களோட வெங்கட்டுங்க. நாம இப்போ வந்து நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம். எஸ்கியூஎல்ல ஒர்க் நிறைய நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. சந்தோஷமா இருக்குங்க. உங்க ஒர்க் இன்னும் பெட்டரா பண்ணுங்க. இது ஒரு லைவ் ஒர்க்குங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்க யூஸ் பண்ணிக்கலாங்க. ஓகேவா? சரி. எஸ்கியூஎல் ஒர்க் 5 நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி வந்து நம்ம வெப்சைட்ல ரெஜிஸ்டர் பண்ணா humancloudsoft.com/workங்க. அதே வந்து நமக்கு வெப்சைட் நம்ம கம்பெனில வந்து படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த கான்டாக்ட் நம்பர்ஸ் நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கலாங்க. சரிங்களா? ஓகேவா? சரி. இப்போ நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து திஸ் இஸ் த ஒன் டேட்டாபேஸ். அதாவதுங்க, இந்த டேட்டாவெல்லாம் ஸ்டோர் பண்றோம். இந்த டேட்டாவெல்லாம் ஸ்டோர் பண்ணது கம்ப்யூட்டர்ல ஸ்டோர் பண்றோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாதுங்க. கம்ப்யூட்டர்ல வந்து நம்ம ஃபைல்ஸா தான் ஸ்டோர் பண்ண முடியும். ஒரு ரெஸ்யூம், ஒரு டாக்குமெண்ட் அப்படிதான் நீங்க ஸ்டோர் பண்ண முடியும். ஓகேவா? ஒரு டேட்டாவை எப்படி ஸ்டோர் பண்ணுவேன், அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷலான ஒரு ஆள் தேவைப்படுவான். ஓகேவா? நீங்க ஹார்ட் டிஸ்க்ல ஒரு ஃபோல்டர், ஒரு படம் காப்பி பண்ணி போடுறேன் அப்படின்னா ஒரு படத்தை காப்பி பண்ணி நீங்க போட்டுக்கலாம். வெங்கட் அவன் மார்க் எவ்வளவு, அவனுக்கு இந்த ஏஜ் அப்படின்ற அந்த டேட்டாவை வந்து எக்ஸல் மாதிரி ஒரு ஃபைல்ல போடலாம். இல்ல அதுக்குன்னு ஒரு சாஃப்ட்வேர் தேவைப்படும். அது பேர் தான் டேட்டா பேஸ் சாஃப்ட்வேர்னு சொல்லுவாங்க. இந்த உங்க கம்ப்யூட்டர்ல இந்த டேட்டா பேஸ் சாஃப்ட்வேரை நீங்க முதல்ல இன்ஸ்டால் பண்ணிக்கணும். இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுக்கு மேல நீங்க என்ன பண்ணா வந்து உங்களுடைய டேட்டா பேஸ் எல்லாம் கிரியேட் பண்ணணும். அதுக்குள்ள உங்க டேபிள் எல்லாம் போட்டு அதுக்குள்ளதான் உங்க டேட்டா இருக்கும். அந்த டேட்டாவை எஸ்கியூஎல் மூலமா நீங்க ஆக்சஸ் பண்ணுவீங்க. இந்த டேட்டா பேஸ் சாஃப்ட்வேர்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த டேட்டா பேஸ் சாஃப்ட்வேர் வந்து மேஜரான சாஃப்ட்வேர்ஸ் இதெல்லாம். மைக்ரோசாஃப்டோட எஸ்கியூஎல் சர்வருங்க, ஆரக்கிள் கார்பரேஷனோட ஆரக்கிள்ங்க, அப்பாச்சின்றது மைஎஸ்கியூங்க, போஸ்ட் கிரே சீக்வல் கார்பரேஷன் போஸ்ட் கிரேங்க. இந்த மாதிரி நிறைய டேட்டா பேஸ் இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் நீங்க இன்ஸ்டால் பண்ணி தான் அதுல டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணி தான் உங்களோட டேட்டாவெல்லாம் போட்டு வச்சிருப்பீங்க. சார் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்குன்னா அவங்க ஒரு டேட்டா பேஸ் வச்சிருப்பான். இந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் வச்சிருப்பான். ஐசிஐசினா அவங்க ஒரு சாஃப்ட்வேர் வச்சிருப்பான். உங்க காலேஜ், அண்ணா யூனிவர்சிட்டி எல்லாரும் ஒரு டேட்டா இந்த சாஃப்ட்வேரை வச்சு இதுல டேட்டா பேஸை கிரியேட் பண்ணி அதுக்குள்ளதான் டேட்டாவை போட்டு வச்சிருப்பாங்க டேபிள் ஃபார்மேட்ல. ஓகேவா? சரி, ஓகே. ஓகேவா? இப்ப நம்ம பாக்குறது என்னன்னா வந்து இந்த டேட்டா பேஸை வந்து மேனேஜ் பண்ற சிஸ்டத்தோட பேர் தான் டிபிஎம்எஸ் சொல்லுவாங்க. ஒரு டேட்டா பேஸ் இருக்குன்னா வந்து அதுல டேட்டாவை நம்ம ஸ்டோர் பண்ணுவோம். சரி, எல்லாம் ஓகேங்க. ஆனா அதை மேனேஜ் பண்ணாம விட்டுறக்கூடாதுங்க. ஏன்னா 10 டேட்டா இருக்கும்போது ஈஸியா நம்ம டேட்டாவை வச்சுக்கலாம். 100 இருக்கும்போது, லட்சம் இருக்கும்போது, கோடியில் இருக்கும்போது அதை மேனேஜ் பண்ணணுங்க. ஏன்னா எங்கெங்க சதறி போயிடுங்க. அதை மேனேஜ் பண்றதுக்கு ஒரு சிஸ்டம் தேவைப்படுச்சுங்க. அதோட பேர் தான் டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னு சொன்னாங்க. இந்த டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ல தான் நம்மளோட எஸ்கியூஎல் கொரி இருக்குங்க. அதை 4 வகையா பிரிச்சாங்க. டேட்டாவெல்லாம் எடுக்கிறத டேட்டா ரிட்ரீவல் லாங்குவேஜ்னு சொன்னாங்க. டேட்டாவெல்லாம் மாத்தணும் இல்லையா, அப்டேட் பண்ண எல்லாம் பண்றோம் இல்லையா, டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. டேட்டா இந்த டேபிள் இப்படி இருக்கணும்பா, அதுல இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்றதுதான் டேட்டா டெஃபினேஷன் லாங்குவேஜ்னு சொன்னாங்க. இந்த டேட்டாவை ஆக்சஸ் பண்ண விடலாமா கூடாதா, கண்ட்ரோல் லாங்குவேஜ்னு சொன்னாங்க. இந்த மாதிரி 4 விஷயங்கள் வந்துச்சுங்க. அதாவது ஒரு டேட்டாவை எப்படி ஸ்டோர் பண்ணணும்னு வந்தது தான் டேட்டா டெஃபினேஷன் லாங்குவேஜ். டேட்டாவை எப்படிலாம் மாத்தலான்றது தான் மேனிப்புலேஷன் லாங்குவேஜ்ங்க. டேட்டாவை எப்படி எடுக்கிறதுன்றது தான் ரிட்ரீவல் லாங்குவேஜ்ங்க. டேட்டா கொடுக்கலாமா வேணாவா, கண்ட்ரோல் லாங்குவேஜ்ங்க. இந்த மாதிரி 4 மேஜரான வகைகளான லாங்குவேஜஸை வச்சுக்கிட்டு ஒரு டேட்டா பேஸை மேனேஜ் பண்ண ஒருத்தனை தான் டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னு சொன்னாங்க. ஓகேவா? இதுல இந்த செலக்ட்ன்றது என்னன்னா இந்த ரிட்ரீவல் லாங்குவேஜஸ் எடுக்கிறோம். எடுக்கும்போது நம்ம எப்படி எடுப்போம்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் வேர் இந்த கண்டிஷன், இந்த கண்டிஷன் இருக்கும் டேட்டாவை எடுத்துக்கொடு என்ற அர்த்தம். இது வந்து செலக்டிவ் வேர் கண்டிஷன்ஸ், செலக்டிவ் டேட்டா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேவா? சரி, இந்த மாதிரி தான் இருக்குங்க. இதுதான் உங்களுடைய செலக்ட் கொரிங்க. ஓகேவா? இந்த மாதிரி டேட்டாக்கெல்லாம் எங்க சார் பயன்படுதுன்னா எல்லா ரியல் டைம் உலகத்துமே பயன்படுதுங்க. பண்ண ஒரு வாட்டர் பியூரிஃபையர் கம்பெனி இருக்கு. யாரெல்லாம் கஸ்டமர்ப்பா, இப்ப ரீசெண்டா வாங்கின கஸ்டமர் யாருப்பா, இப்ப 10,000 ரூபாய்க்கு மேல வாங்கினது யாருப்பான்னு என்ன டேட்டா வேணா நம்மளால எடுக்க முடியுங்க. ஓகேவா? சோ இப்ப பாத்தீங்கன்னா வந்து நம்ம கோடிக்குள்ள போகலாம். அதாவது ஒரு டேட்டா இருக்குங்க. இதுதான் எம்ப்ளாய்க்கான ஒரு டேட்டா பேஸுங்க. இந்த டேட்டா பேஸுக்குள்ள இந்த டேட்டா எல்லாம் ஒரு டேபிள் ஃபார்மேட்ல இருக்கு. அந்த டேபிளோட பேர் எம்ப்ளாயி அப்படின்னு இருக்குங்க. சூப்பருங்க. ஓகேவா? இந்த மாதிரி டேட்டா இருக்குங்க. இந்த டேட்டால ஒரு குறிப்பிட்ட டேட்டா எனக்கு வேணும்னு ஆசைப்படுறேன். முன்னாடி ஞாபகம் இருக்குங்களா, எல்லா டேட்டாவும் வேணும்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள். ஸோ எல்லா டேட்டாவும் எனக்கு வரும். சார் எனக்கு அப்படி வேணாம் சார், இந்த எம்ப்ளாயி டேபிள்ல இருந்து இந்த 3 ஐடி மட்டும் எனக்கு வேணும் சார். அடக்கடவுளே, 3 ஐடி மட்டும் வேணுமா, பண்ணிக்கலாமே. ஸோ 3 ஐடி ஃபெச் 3 ஐடி ஃப்ரம் எம்ப்ளாயி டேட்டா. அது எப்படி நாம பண்ண போறோம், இதுதான் என்னுடைய டேபிள்ங்க. இதுல 3 அப்படின்ற அந்த ஐடி இருக்கிற டேட்டா மட்டும் எனக்கு வேணும். இது மட்டும் எனக்கு வேணும். ஓகேவா? சூப்பருங்க. அதை மார்க் பண்ணிருக்குங்க. இது மட்டும் எனக்கு வேணும்னு ஆசைப்படுறேங்க. சரி, எடுத்துடலாங்களா?
ஸோ இந்த டேட்டாவை மட்டும் நம்ம எடுக்க ட்ரை பண்ண போறோம். எப்படி எடுக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா அதுக்கான ஒரு குறி தான் செலக்ட் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயி வேர் ஐடி இஸ் ஈக்குவல் டு 3. ஸோ எனக்கு இந்த காலம் எல்லாத்தையும் கொடு, 3ன்ற ஐடி இருக்கிற இந்த டேட்டாவை கொடு அப்படின்னு. செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் வேர் ஐடி ஈக்குவல் டு 3னா இது மட்டும் எனக்கு வந்துடும். ஓகேவா? இதுதான் வந்து செலக்டிவ் ஸ்டேட்மெண்ட். ஒரு நேரா பேங்க்குக்கு போறேன், சார் என்னுடைய அக்கௌண்ட் நம்பர் இதுதான், நான் எவ்வளவு லோன் கட்டணும் அப்படின்னு கேட்டோடனே உங்க அக்கௌண்ட் நம்பர் போட்டோன்னே வருது இல்லையா, அந்த டேட்டாவை மட்டும் எடுக்கிறதுக்கு பேர் தான் செலக்டிவ் வேர்னு சொல்லுவாங்க. சரிங்க சார், இப்போ உங்களோட எக்ஸசைஸ் என்னன்னு கேட்கலாம். இன்னைக்கான ஒர்க் நீங்க எனக்கு பண்ணி தரீங்களா? எனக்கு 4ன்ற ஐடியோட எம்ப்ளாயி டேட்டா எனக்கு வேணும். அதான் 4 யாருங்க? இந்த கிருஷிவன்ற டேட்டா எனக்கு வேணுங்க. ஸோ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயி வேற ஐடி ஈக்குவல் டு அப்படின்னு போட்டு இந்த டேட்டா எனக்கு வேணும். இந்த ஒரு கொரியை நீங்க அடிச்சிட்டீங்கன்னா இன்னைக்கான ஒர்க்கை முடிஞ்சுங்க. நான் கேட்ட ஒர்க்கை நீங்க எனக்கு பண்ணி கொடுத்துறீங்க. செய்யலாமா? ஸோ லேர்ன் பண்ணிக்கலாம், செய்யலாங்க. அது மூலமா வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்குங்க. அண்ட் குட்டியா ஸ்டைஃபன் இருக்கிற ஒரு ப்ரோக்ராம் தான் இதுங்க. இதை பத்தி நிறைய நீங்க படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதுதான் லிங்க்குங்க. wikidiki.com/tutorial/SQL where class in SQL. இந்த லிங்க்குக்கு போங்க. நீங்க எங்கிட்ட படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி நீங்க எங்கிட்ட படிக்க முடியுங்க. ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷன் தாங்க. நல்லா கத்துக்குங்க, எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணீங்க, பயன்படுத்திங்க. நன்றி.